வெல்கம் ஆல்பா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேர் நம்பிக்கையாக இருந்து. நம்ம சொந்த தாட்ஸ், சொந்தமான எல்லா எண்ணங்கள் எல்லாமே சொந்த காரியத்தில் செய்கிறது, இதெல்லாத்தையும் முன்னிறுத்திட்டு நம்மளுக்கு ஐடியாஸ் தோணும். அது மாதிரி செய்யாமல் கர்த்தரோட ஐடியாஸ் கேட்டு முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேர் நம்பிக்கையாக இருந்து அவர் சொல்கிறபடி செய்துட்டா நம்மளுக்கு அவர் உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்னா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ அவர் பக்கத்தில் சாஞ்சு அவர் சொல்கிறத கேளு. அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அவர் ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய பாதைகள், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் செவைப்படுத்துவார். இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் கேட்டவுடனே சொல்கிறோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் வேதத்தில் போட்டிருக்கு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இதுதான் இது ஃபஸ்ட்டு. தீமையை விட்டு விலகுதான் ஞானத்தின் ஆரம்பம். இதான் வேதத்தில் சொல்கிறது. ஸோ தீமையை விட்டு விலகி கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே சுயபுத்தி மேல் சாயக்கூடாது. எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது வழிகள் வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.